ஹலோ ஆல். நம்ம இன்றைக்கி டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதை பற்றி பேச போகிறோங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக 2 பிக்சர் முன்னாடி என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஹிந்து எடிட்டோரியலோட இந்த 2 டாபிக் தான் நம்ம பற்றி பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மயன்மாரில் நிறைய கன்ஃபியூஷன் போயிட்டுருக்குன்னு நம்ம ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே போடுறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மயன்மாரில் உங்களுக்குலாம் தெரிஞ்ச மாதிரி பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கு. என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னா, மயன்மாரில் பார்த்திங்கன்னா மிலிட்ரி ஆட்சி இது நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக வந்து மிலிட்ரி ரூல் தான் போயிட்டுருக்கு. லைக் மக்களுக்கு வந்து நம்ம ஊர் மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் இருக்காது. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது. மிலிட்ரி வந்து ரூல் போடுவாங்க, அதை அவங்க அபைட் பண்ணி வரணும். எதிர்த்து பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. எதிர்த்து பேசணும், கேட்டோம், இது தப்புன்னு தட்டி கேட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை வந்து அடிச்சிருவாங்க, கொல்லக்கூட செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி லைக் 2010 என்ன ஆயிடுச்சுன்னா, சரி இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் லிபரலாக விடலான்னு சில ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க அந்த கண்ட்ரிக்கு. ஸோ அந்த சிட்டிசன்ஸ்க்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த ஃப்ரீடம். அதை என்ஜாய் பண்ணி போயிட்டு 10 வருஷமாக அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ சமீபத்தில் வந்து எலெக்ஷன்ஸ் நடந்தது. அந்த எலெக்ஷனில் வந்து ஜெயித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து அந்த ஊரோட ஸ்டேட் கவுன்சிலர் ஆங் சான் சூகி, அண்ட் இவங்க ரைட் சைடில் இருக்கிறவங்க வந்து பிரசிடென்ட். இவர் பேர் வந்து வின் மின்ட். இவங்க 2 பேர் தான் ஜெயித்தாங்க. இவங்க 2 பேர் தான் இதுக்கு முன்னாடியும் பவரில் இருந்தாங்க. ஸோ மக்கள் வந்து இவங்களே திருப்பியும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க. இவங்ககிட்டயே ஃபுல் ஆட்சியையும் கொடுத்துடலாம், மிலிட்ரி ஆட்சி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கோரிக்கை வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அந்த மிலிட்ரி ரூலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் நம்ம ஹிட்லர் மாதிரி இவர் ஒரு டிக்டேட்டர். இவரோட பேர் வந்து மிஸ்டர் தான் ஷுவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கல. அவருக்கு வந்து டெமோக்ராட்டிக் ரூல் மேலே நம்பிக்கையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு லீடர் இவர் என்ன பண்ணிட்டாரு, இல்லை முடியாது, மயன்மாரில் வந்து டெமோக்ராட்டிக் ரூல் வரதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த 2 லீடர்ஸையும் கஸ்டடியில் எடுத்துகிட்டு ஹோல் கண்ட்ரியையும் டெமோக்ராட்டிக் மோட்லேருந்து மிலிட்ரி ரூலுக்கு கொண்டு வந்த நாள்லேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 7 வாரமாக பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 247 பேரை கொண்டிருக்காங்க February 1 ஸோ 247 அவங்களோட ஓன் கண்ட்ரி பீப்புளை வந்து அவங்களே கொண்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்களுக்கு டெமோக்ராட்டிக் ரூல் தான் வேணும்னு அவங்க நிறையா ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்காக. ஸோ நிறைய பேர் வந்து மயன்மாரோட பார்டர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இருக்கு இல்லையா, இந்த ரோடை வந்து இந்தியா வந்து பார்டரில் ஓப்பனாக தான் வச்சுருந்தாங்க சின்ஸ் 2018 நீங்கள் இது வழியாக வந்துக்கலான்ட்டு. பட் இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இன்க்ளூடிங் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட வாழ்கிறதுக்கு சேஃபான கண்ட்ரியாக இல்லை மயன்மார் இப்போ இந்த நிமிஷத்தில். அப்போ நீங்கள் அந்த மக்களோட நிலைமை யோசித்து பார்த்துக்கோங்க. அவங்க வந்து மிசோராம்குள்ளே போயிருக்காங்க. ஸோ மிசோராமோட சீஃப் மினிஸ்டர் வந்து ஜொரந்தாங்கா வந்து அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர் கூட எல்லாம் பேசியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி உங்கள் மக்கள் நம்ம பார்டர்ஸ்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவும் பார்டர்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஒரு பக்கத்து நாட்டில் வந்து இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கும் போது இந்தியானால் ரொம்ப நாள் பார்டர்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதை வேடிக்கை பார்க்க முடியாது இல்லையா. கண்டிப்பாக இதை தட்டி கேட்கணும்னு தோணும். அதனால அவங்க இந்தியாவும் ரொம்ப ஹாப்பியாக இதை பண்ணலை, பட் வேறு வழி இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா 1988 2007 டைமில் நடந்தது. எல்லோரும் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி எங்களுக்கு டெமோக்ரஸி வேணும்னு கேட்டிருந்தாங்க. பட் அப்போ வந்து வயலன்ஸ் யூஸ் பண்ணி பயங்கரமாக எல்லாத்தையும் அடித்து சுட்டு கொன்று அந்த கலவரத்தை வந்து கலைச்சி விட்டு மக்களை கூட விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. திருப்பி மிலிட்ரி ஆட்சி வந்துருச்சாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மயன்மாரில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கிளவராக இருக்காங்க. விபிஎன், அதுக்கப்புறம் என்கிரிப்டட் மெசேஜ் ஆப்ஸ் இருக்குது இல்லையா, சீக்ரெட்டாக அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி அவங்களுக்குள்ளே பேசி நிறைய ப்ரொட்டஸ்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணி மிலிட்ரிக்கு எதிராக பயங்கரமாக அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்டில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யங் பீப்புள் லைக் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, போர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமும் வந்து உட்காந்து நாங்கள் வேலை பண்ண மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம், எங்களுக்கு வந்து டெமோக்ராட்டிக் ரூல் தான் வேணும், எங்களோட லீடர்ஸை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இப்படி இவங்க உட்கார்றதுனால பயங்கரமாக எக்கானமி வந்து ஹால்ட் ஆயிடுச்சு. மயன்மாரில் பயங்கர ஃபாலாக இருக்குது. கொரோனா வைரஸ் வந்ததுலேருந்து ஆல்ரெடி பயங்கர ஹிட், இப்போவும் திருப்பி ஹிட் ஆனனால அங்கே எல்லோரும் மிலிட்ரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக திணறிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஒரு நல்ல வழின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கொன்று குவிச்சிட்டு எந்த நாட்டை அவங்க ஆள போகிறாங்கன்னு தெரியல, அவங்கள தான் நம்ம கேள்வி கேட்கணும். பேசாமல் மக்களோட இஷ்டத்தை மதிச்சுட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணி அந்த லீடர்ஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு போகிறது தான் அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல சினாரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த எடிட்டோரியலில். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக்சரில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியுதா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு March 19 March 21 வரைக்கும் நம்மளோட US செக்ரட்டரி
ஆஃப் டிஃபென்ஸ் மிஸ்டர் லார்ட் ஆஸ்டின் தான் நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்துட்ருக்கிறவர். இவர் தான் வந்து ஹீ இஸ் அ சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸ் ஹோல்டர் பர்சன் இன் பிரசிடென்ட் ஜோ பைடன்ஸ் ரூல். அவங்க அங்கேருந்து யூஎஸ்லேருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்காக வந்திருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் என்ன பேசினாங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்தியாவை வந்து இப்போ தான் வந்து மிஸ்டர் ஜோ பைடன் பதவிக்கு வந்தார் இல்லையா. ஸோ வந்து கொஞ்ச நாள்லேயே இந்தியாவை வந்து பார்க்குறக்கு அவங்க ஊர்லேருந்து ஒரு சீனியர் மோஸ்ட் அம்பாசிடர் அனுப்பி வச்சுருக்காங்க. அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்பவுமே பெருமையாக இருக்குது. ஸோ இந்த இந்தியாவுக்கு வந்த மாதிரி வேறு எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு இப்போ யூஎஸ் ரீசெண்டாக பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா. ஸோ இந்தியா வந்து யூஎஸ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ட்ரிப் வந்து ஒரு உதாரணமாக அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எவர் குவாட் லீடர்ஸ் சமிட் நடந்தது. குவாட் லீடர்ஸ் சமிட் அப்படின்னு ஒன்று நடந்தது. குவாட் லீடர்ஸ் சமிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கண்ட்ரி, அதாவது ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான் அண்ட் யூஎஸ், இந்த 4 கண்ட்ரியும் சேர்ந்து நிறையா பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் ரொம்ப நல்லா இருக்கணும், பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரீட்டிக்குள்ளே போய்க்கிறாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி ட்ரீட்டிக்குள்ளே போகிறதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி யூஎஸ் இல்லை ரஷ்யா இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் கண்ட்ரியோட சப்போர்ட் அண்ட் ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்கும்போது நாளைக்கு பாகிஸ்தானோ சைனாவோ நம்மளை அட்டாக் பண்ணாங்கன்னா யூஎஸ் கிட்டேருந்தும் ரஷ்யா கிட்டேருந்தும் இம்மீடியட்டாக நமக்கு சப்போர்ட் வந்துடும். ஸோ அப்போ நம்மளை சைனா ஒரு பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டு தான் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய கண்ட்ரிஸ் நமக்கு பின்னாடி நிற்குது அப்படிங்கிறனால இந்தியா வந்து இப்போ நல்லாவே ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச், மிலிட்ரி ட்ரில்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ நம்ம 4 கண்ட்ரியோட மிலிட்ரியும் சேர்ந்து புது மிலிட்ரி ட்ரில்ஸ் பண்ணுவாங்க. யூஎஸ்கிட்டேருந்து நம்ம புது எக்யூப்மெண்ட் வாங்கி நம்ம மிலிட்ரியில் யூஸ் பண்ணுவோம், நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். அந்த மாதிரி மியூச்சுவலாக ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கும். ஸோ எதிரி ஒருத்தன் வந்தானா சேர்ந்து எல்லோரும் பார்க்கலாம் அந்த மாதிரி. இல்லை எதிரி வரலைன்னா அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி ஆராய்ச்சி, ஸ்பேஸ் ரிசர்ச் அந்த மாதிரி விஷயங்களும் ஹெல்த்தியாகவும் பண்ணுவாங்க அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ மேரிடைம் கார்ப்பரேஷன் லைக் அப்படி இண்டோ பெசிஃபிக் அப்படின்னா அந்த கடல் நிலையில் இருக்கிற லைக் நம்ம நேவி எக்ஸசைசஸும் சேர்ந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட சொல்லலாம். ஸோ மிஸ்டர் ஆஸ்டின் இங்கே விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஎஸ் வந்து ஒரு கலந்து ஆலோசிச்சிருக்காங்க. என்னென்னா அவங்க வந்து காபூல்லேருந்து அவங்களோட மிலிட்ரி ட்ரூப்ஸ் எல்லாம் பின்வாங்கிக்கலாம், உங்ககிட்ட வந்து சமரசம் பேசிக்கலாம், சண்டை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்களா, May 1 வரைக்கும் யூஎஸோட மிலிட்ரி ட்ரூப்ஸ் வந்து காபூலில் இருக்கும், May 1க்கு மேலே நாங்கள் அவங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அது May 1 வரைக்கும் இருக்குமா இல்லை அதுக்கு முன்னாடியே அந்த மிலிட்ரி ட்ரூப்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்களா அப்படிங்கிறதுல மிஸ்டர் ஆஸ்டின்கிற ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறது கமிட்டியில் முக்கியமான ஒரு நபராக இருக்கார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன பற்றி பேசியிருந்தாங்க இந்த மினிஸ்டர், யாரெல்லாம் மீட்டிங்கில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆஸ்டின் இருந்தார், அவரு கூட டிஃபென்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ராஜ்நாத் சிங் இருந்தார், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ஜெய்சங்கர் இருந்தாங்க, அப்புறம் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இருந்தார். இவங்கெல்லாம் என்ன பேசியிருக்காங்கன்னா பைலேட்ரல் டைஸ். ஸோ பைலேட்ரல் டைஸ் அப்படின்னா என்னென்னா 2 கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட் தான் பைலேட்ரல் டைஸ்ன்னு சொல்லுவோம். மல்டிலேட்ரல் டைஸ் அப்படின்னா 3க்கும் மேற்பட்ட இருக்கிற கண்ட்ரிஸ் கூட இருக்கிற ஒப்பந்தங்கள். லைக் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து இந்த பொருள் இப்படி இந்த பொருள் வாங்குங்க, நாங்கள் உங்களுக்கு இந்த பொருள் தரோம் மாதிரி இருக்கலாம், மிலிட்ரி அட்வைசஸாக இருக்கலாம், அந்த மாதிரி பலவிதமான ஒரு பெரிய அக்ரிமெண்ட் அது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூஎஸும் இந்தியாவும் சைன் பண்ணும்போது ரொம்ப பயந்துக்கிட்டாங்க. இந்தியாவை வந்து ஒரு மிலிட்ரி பேஸாக யூஸ் பண்ணி நீங்கள் மற்ற கண்ட்ரி அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி பயந்தாங்க. பட் அப்படி இல்லாமல் யூஎஸ்லேருந்து ஸ்பெஷல் லீகல் டீம் வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லை நாங்கள் உங்களை வந்து மிலிட்ரி பேஸாக யூஸ் பண்ண மாட்டோம், ப்ரொடக்டிவான பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் நமக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் பைலேட்ரல் டைஸ். அதுக்கப்புறம் இண்டோ பசிபிக் ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் ஆப்கானிஸ்தானோட ரிலேஷன்ஷிப், இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ 3 ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. ஸோ 2 அக்ரிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டே சைன் ஆயிடுச்சு, இப்போ ரீசெண்டாக ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. என்ன இதெல்லாம் என்ன அக்ரிமெண்ட்னு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அவங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை பெட்டர் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா அந்த பார்ட்னர்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஒரு பாண்டில் சைன் பண்ணிக்குவாங்க இல்லையா. எதுக்குன்னா பின்னாடி வந்து மனசு மாதிரி ஏதாவது பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு. அது மாதிரி இப்போ வந்து மிஸ்டர் ட்ரம்ப் இருந்தார், மிஸ்டர் ஜோ பைடன் வராங்க, இந்த மாதிரி பிரசிடென்ட்ஸ் மாறி போகும்போதும் இந்த அக்ரிமெண்ட்ஸ் இன் பிளேஸில் இருக்கும்போது இந்தியாவுக்கு எப்போவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஓகே, அப்போ நம்ம இந்த அக்ரிமெண்ட்டை காமிச்சு நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருந்து வாங்க வேண்டியதை வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன BECA அப்படிங்கிற சைனிங் வந்து இருந்தது. இந்த அக்ரிமெண்ட்க்கு என்ன அர்த்தம்னா ஹை அண்ட் எக்யூப்மெண்ட், அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் வந்து யூஎஸ் நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து சைனா வந்து நம்மளை அட்டாக் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம்.
அப்போ நம்ம என்ன பண்ணலாம், யூஎஸ்கிட்டேருந்து சைனாவோட ராக்கெட் எங்கே இருக்குது, இல்லை அவங்களோட சப்மரைன் எங்கே இருக்குது அப்படிங்கிற இன்டெலிஜென்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம யூஎஸ்கிட்டேருந்து கேட்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டாக் வரப்போகுதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அமெரிக்காவோட டேட்டாவை வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹை அண்ட் எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், சீக்ரெட்டாக இருக்கட்டும், டேட்டாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து யூஎஸும் இந்தியாவும் ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் LEMOA அப்படிங்கிற ட்ரீட்டியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட். ஸோ எக்ஸ்சேஞ்ச் தான் ஒரு கண்ட்ரிக்குள்ளே. எக்ஸாம்பிள் வந்து என்ன நடந்துச்சுன்னா, யுஎஸ் நேவியோட P-8 போஸ்டான் அப்படிங்கிற ஒரு சப்மரைன் வந்து இந்தியாவில் இருந்துச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, அதோட ஃபியூவல் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ இந்த லெமோ ட்ரீட்டி போட்டிருந்தனால இதுக்குள்ளே வந்து என்னென்ன ஐட்டங்கள்லாம் வரும்னா, 2 கண்ட்ரீஸும் ஃபுட்டு, வாட்டர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், பெட்ரோலியம், ஆயில், லூப்ரிகன்ஸ், க்ளோதிங், மெடிக்கல் சர்வீசஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், காம்பனன்ட்ஸ், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ், ட்ரைனிங் சர்வீசஸ் அண்ட் அதர் லாஜிஸ்டிக்கல் எல்லாமே பரிமாற்றம் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தனால இந்த சப்மரைன் போய் அந்தமானில் ஃபியூவல் போட்டுட்டு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்டி இருக்கிற மூலமாக உரிமையோட நம்ம இந்தியா கிட்ட வந்து அவங்க அப்படி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சப்மரைன்ஸ், நம்ம ஷிப்ஸ் எல்லாம் அங்கே போகும்போது ஃப்ளைட்ஸுக்கு கூட அவ்வளோ தேவைப்படாது, பட் ஷிப்ஸ்க்கு ரொம்ப தேவைப்படும். யூஎஸ் பார்டர்ஸ்குள்ளே போயிட்டு அங்கே நம்ம ஃபியூவல் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2 கண்ட்ரிக்கும் மியூச்சுவலான ஒரு அக்ரிமெண்ட் இந்த அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து காம்கேசா அப்படின்னா என்னென்னா, கம்யூனிகேஷன்ஸ் கம்பேட்டிபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். அதாவது செக்யூரிட்டி, இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கிற டேட்டா வந்து வேறு கண்ட்ரிக்கு போகக்கூடாதுன்னு இந்தியாவுக்காகவே இது ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ஹை அண்ட் எக்யூப்மெண்ட், அதுக்கப்புறம் ஜியோஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்குறதுக்கான ஒரு ட்ரீட்டி. இன்னொன்று வந்து பெட்ரோலியம், ஆயில், நிறைய பொருட்கள் எக்ஸ்சேஞ்சுக்கானது. இன்னொன்று வந்து செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கிறது வந்து நம்மளுக்குள்ளே தான், வெளியே போகாது அப்படிங்கிற மாதிரி இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜோ பைடன் கிட்டேருந்து வந்த மிஸ்டர் ஆஸ்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா, CAA TSA அப்படின்னு ஒரு லா இருக்குது யூஎஸில். அந்த லாவை வந்து நாங்கள் வந்து மதித்து தான் செயல்பட போகிறோம், நீங்கள் பயப்பட வேண்டாம், there is no tension, we are committed to that CATSA law, யூஎஸோட லா அது. ஏன்னா இந்த மாதிரி உங்களை வந்து நாங்கள் லீகலாக எழுதியிருக்கோம், ஸோ there is no problem அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைனா கிட்ட இருக்கிற பிரச்சனை, லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது இல்லையா, அதை பற்றி வந்து மிஸ்டர் ஆஸ்டின் வந்து எதுவுமே கமெண்ட் பண்ணிக்கல. வேறு சில நாட்டில் இருக்கிற இந்த மாதிரி லைன் ஆஃப் கண்ட்ரோல் பிரச்சனை பற்றிலாம் அவங்க நிறையா பேசிக்கிட்டாங்க. ஏன் இதை பற்றி கமெண்ட் எதுவுமே பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்தியாவோட டெசிஷனை இதில் ரொம்ப மதிக்கிறாங்க. அதனால அது வந்து இந்தியாவோட டெசிஷன் தான். இந்தியா ஏதாவது ஹெல்ப் கேட்டால் நாங்கள் பண்ணுவோம், மற்றபடி நாங்கள் இதில் மூக்க நுழைக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான மீட்டிங்காக இது போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எடிட்டோரியலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இனி என்ன வருதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.